ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிங்கிளாக பேபி மாவை தேடிக்கிட்டு போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து சைட்டில் ஃபுல்லாக வேலை இருக்குது. ஸோ அந்த வேலைங்களில் பார்த்தா தான் நம்ம ஆண்டவர்களால் நல்லபடியாக வந்து 15th கிராப்ராசம் பண்ண முடியும். ஏன்னா ஏகப்பட்ட வேலை, ஏகப்பட்ட டென்ஷன்கள் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் காலையில் 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன் நான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகுது, வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ளே பேபிமா கிளம்பிச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவளுக்கு அந்த சாரீ ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கா, ப்ளவுஸ் எல்லாம் அதெல்லாம் போய் வாங்கணும். அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நீ போ, நான் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ கிளம்பிடுச்சு. அதை விட்டோன்னு தனியாக வேற விட்டுருக்குறோம். சும்மா தனியாக விடல ஃப்ரெண்ட்ஸ், கையில் 1,00,000 வச்சிருக்குது. அதை போய் டப்புன்னு நம்ம பிடிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, செல்லாக்க யாரா வா 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 இந்தா நீ போ, ஏய் வா 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 இந்தா நீ போ அப்படின்னு சொல்லி செலவு பண்ணிட்டு அப்படியே நிற்கும். நம்ம ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கேன், அப்புறம் நம்ம வந்து நிம்மதியாகவே வந்து கொண்டாட முடியாது நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனை. அதனாலேயே நான் பொறுமையாக இருக்கிறேன். எப்போ என் பொறுமையை இழப்பேன்னு எனக்கே தெரில. ஆனால் பொறுமையாகவே இருப்போம். பொறுமை கடலிலும் பெரியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டப்புன்னு ஓடி போய் நம்ம பேபி மாவை பிடிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபிமா என்னென்ன பண்ணுது, என்னென்ன நம்ம பண்ணிட்டு இருக்குது, என்ன பண்ணிருக்கு, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஷாப்புக்கு வந்துட்டியாப்பா? ஆமா. உங்ககிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். நேச்சுரல் கேர்னு இருக்குது. சாதா தானே இது? சாதா தானே நேச்சுரல். டீயே குடிக்கிறது இல்லையாப்பா? எதுக்குப்பா டீ சொல்லுவாங்க? என்ன பண்ணுவ? மாப்பிள்ள வந்தா டீ குடிக்கிறாரு. அவர் ஒருத்தர் குடிக்கிறாரு. அதுக்கு வீட்டுல இருக்குது இல்ல டீ தூள்? எங்க இருக்கு? காலி இப்பதானே உடச்சா இருக்கு. சின்னதாக அவர் என்னப்பா ஒரு 2 வாட்டி குடிச்சிருப்பாரா எனக்கு தெரிஞ்ச. அவள் தான். ஓகே, மளிகை ஜாமான் வாங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் புது வீட்டுக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புது வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறோம். புது வீடு அப்படின்றதுனால ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்குது பேபிமா. நான் சொன்னேன், நீ எழுதி வச்சிருக்கிற லிஸ்ட்டு ஒரு 12,000 13,000 போகும். அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு 6 மாதம் வரும் அந்த ப்ரொவிஷனு. அவ்வளோலாம் எடுக்காத, ஏகப்பட்ட செலவு இருக்குது. இப்போ யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், இந்த 2 நாளில் எத்தனை லட்சம் கொடுக்கணும் அப்படின்றத காரில் வரும்போது கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். அதையும் மீறி அதை எதாவது பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் சொல்லினுக்கிறேன் உங்ககிட்ட, அப்படிதான் சொல்லினுக்கிறேன். படத்துல தான் வந்து சொன்னால் சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை, சொல் பேச்சை கேட்குமாம் கிளிப்பிள்ளைன்னு படத்துலயும் டிராமாலையும் தான் சொல்றாங்க. நேர்ல வந்து அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து ஆடுறாராமா, எகிராராமா, குதிராராமான்னு குரங்க சொல்லுவாங்க. கோடு போட்டா தாண்டாத நிறைய வைப்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஒய்ஃபா அப்படிலாம் யாருமே கிடையாதுப்பா. ஆண்டவர் வந்து ஒரு சர்டன் பீரியட்ல இந்தியா வந்து வல்லரசு ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இருக்கிற அத்தனை லேடிஸையும் வல்ல அரசியா படைச்சிட்டாரு. அதனால யாருமே கேட்க மாட்டாங்க. இவர் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். கார்த்தி இந்த படத்துல சொல்லுவானே, ஆனா நான் அப்படி இல்லடி அப்படின்ட்டு, அந்த மாதிரி பில் கவுண்டர் கிட்ட போனோன்னா நான் பிஹேவ் பண்ணுவேன். 1/2 கிலோவே 4 மாசத்துக்கு வரும்பா. ஆமா, என்ன நேற்று வந்து மௌலி உங்க அம்மா சமைச்சது பிடிக்கலன்னு சொன்னதுனால உங்க அம்மா இன்னைக்கு 2வது நாளே தர்ணா போராட்டத்தில் இறங்கிட்டாங்களான்னா? பிரியாணி வந்து இருந்தது இல்ல, அதனால உட்கார்ந்து பிரியாணிக்காக வெயிட். நைட்டுக்காக மத்தியானத்துக்கு தானே பிரியாணி கேட்டேன்ல, நானும் பாக்குறேன் பருப்பு நல்லா இருக்கும் நல்லா இருக்காதான்னு சொல்லுங்க. நானும் ரொம்ப நாள் இந்த பருப்பு பாக்குறேன், எதுக்கு தெரியல. சாரி, எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். எதுக்கு அந்த பருப்பு? என்ன பருப்பு பேரு? என்ன ரோஸ் பருப்பா? இல்லப்பா, இல்லாம இன்னைக்கு போயிட்டு எல்லாருமே இன்னைக்கு போய் கேட்டாங்க, அண்ணா இல்லாம நீங்க தனியா வந்திருக்கீங்க, என்ன ஒரு ஆச்சரியம், என்ன வாங்குன அதிசயம் அப்படின்னு. என்ன வாங்குன? ஆட்டோல போனல நிஷாவும் கேட்டுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களும் கேட்டாங்க, இந்த கடையிலயும் கேட்டாங்க. இப்ப எல்லாம் எவ்வளவு பேக்கெட்பா?
உண்மைதான் இருக்கா? அது ஒன்று எவ்வளோ அது 1 kgயா? சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு. முந்திரி எடுத்துக்கோ. முந்திரிய எப்பயுமே முந்திரி பாதாம் நான் எடுப்பேன். அதை மட்டும் தான் எடுப்பேன் நான், வேற எதையும் எடுக்க மாட்டேன். விலைவாசி அவ்வளோ விற்கிதுப்பா. நீ இப்போ பண்ணதே 5000 கிராஸ் பண்ணிடுச்சுப்பா இப்போ வச்சிருக்கிற ஐட்டமுக்கே. ஐயோ, சமைக்காத பருப்பெல்லாம் எடுத்து போட்டு வேர்க்கடலை ஏய் இதெல்லாம் நீ செய்யவே மாட்டே, அப்புறம் ஏன்பா எடுத்துனுக்கிற? வேர்க்கடலையும் இது பேர்னா கொண்டக்கடலையா? இது கொண்டக்கடலை. இதெல்லாம் நீ செய்யவே மாட்டே, வாங்கி வாங்கி டப்பாவில் போட்டு வச்சு வேடிக்கை பார்த்துன்னு இப்போ. எப்படி இருக்குன்னு தெரியல. நீ செய்யற நீ செய்யற ஒரு 4 காய் 4 குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பொரியல், பிரியாணி, இதுக்கு வந்து 3000 ரூபா இருந்தால் போதும். செவடங்க அதுல சங்கு ஊதுனா மாதிரியே இருக்குதுப்பா எனக்கு. நம்ம ஆளுங்க இருக்காங்க பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இந்த 5 லிட்டர் கேனை நீ எடுத்து வச்சுட்டு திருப்பி எடுத்துன்னு போய் வச்சதை தான் ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க. என்ன ஏறங்க ஒன்றும் புரியல. இவ்வளோ ஐட்டம் எடுத்துச்சு, எண்ணெய் மட்டும் 2 லிட்டர் எடுத்துட்டு என்ன வேணும்னு நான் ஒரு 10 நாளில் கேட்பேன். அதுக்கு எண்ணெய் எடுக்கலாமே. எண்ணெய்லாம் வந்து கம்பல்சரி செலவாகுது இல்லை ஆக்சுவலி. என்னதுப்பா அது? இல்லை அது எதுக்குன்னு கேட்குறேன். புட்டுமாவா? இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் தேவை, அதெல்லாம் எடு. இந்த ஒரு ஸ்ட்ரெச் லாஸ்ட்டாக போய் நம்ம முட்டி நிற்கிறது எங்கன்னா பிரியாணி ரைஸ் கிட்ட. அவ்வளோதான், ஜோலி ஓவர். இதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் நிற்கும் போது பிரியாணி ரைஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு அப்படியே திரும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உன்னோட தரப்பு நியாயத்தை நீ சொல்லு, தப்பு இல்லை சரியா? ஒரு மாசத்துக்கு நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் திருப்பி சொல்றேன். நீ ஒன்னு சொல்லுவ, நான் அதுக்கு கவுண்டர் கண்டிப்பா கொடுப்பேன். கவுண்டர் கொடுத்தா அப்புறம் நீ இப்படி பேசுறதுனால தான் எல்லாரும் பேசுறாங்கன்னு என்கிட்ட வரக்கூடாது. அப்படின்னா நீ இந்த பந்தயத்துக்கு ஓகேன்னா தைரியமா நீ பேசு, உன் வாதத்தை நீ தொடரலாம். நீ சொன்ன 5000 ரூபாய்க்குள்ள மளிகை சாமானம் வாங்குன்னு சொன்ன. வாங்குனதெல்லாம் 50 கிராம் பாக்கெட். ஆமா, ரைட்டு. என்ன வேணுங்கிறதுதான் வாங்கியிருக்கேன். அதுவே 10000 ரூபாய். நீ நான் சாமான வந்து நிறைய வாங்கியிருக்க. ஏன்னா நீ குச்சி தொடப்ப வேணும், அந்த தொடப்ப வேணும், இந்த தொடப்ப வேணும். வெண்ணெய் எல்லாம் வேணாம். இங்க வாங்கலைன்னா சாமான 2000 ரூபாய்க்கு நீ வாங்கியிருக்க. இங்க வாங்கலைன்னா நான் அங்க வாங்கியிருப்பேன் 2000 ரூபாய் 4 குச்சி. அதுவும் வீடை கிளீன் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாப்பு எடுக்கவே இல்லை பாரு. அதான் கேட்டேன், மாப்பியே எடுக்கலட்டு. ஓ மறந்துட்டேன். அதுக்கு போனா நம்ம ஞானங்கடையில காலைல வாங்கி போட்டுக்கோ. நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், 12000 ரூபா வரும் நீ எழுதி வச்சிருக்க பேப்பர் அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் அந்த பேப்பர், ஓகேங்களா? இந்த பேப்பர்ல இந்த லைன் ஃபுல்லா வீட்டுல போயிட்டு இந்த பேப்பர் இந்த லைன் ஃபுல்லா 12 அதெல்லாம் வராது. ஒரு 5000, ஒரு 6000 அப்படின்ச்சு. அப்புறம் 7000 வந்துச்சு. சத்தியமா 10000 ரூபா தாண்டிடும், 12000 ரூபா வரும் அப்படின்னு. இப்ப 10,052 ரூபா தானே வந்தது. 10,452 ரூபா. நீ தண்ணி எல்லாம் வாங்கியிருக்க. வெண்ணெய் எல்லாம் வேணாம். தண்ணி இங்க வாங்கலைன்னா அங்க நம்ம வாங்க தான் செய்யணும் ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்டர் கொடுத்த பிரியாணி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வருவாங்க.
ஸோ அதனால ஒரு 2 கேஸ் வாட்டர் பாட்டில் எக்ஸ்ட்ரா நான் வாங்கினேன், அவள் தான். அப்படி பார்த்தீங்கன்னாலும் 4 தொடப்பம், ஈர் தொடப்பம், பூந்தொடப்பம், இது 4 கேஸ், சரி 2 கேஸ் வாட்டர் பாட்டில். இதுதான் நான் எடுத்தது. நீ எடுத்தது எல்லாமே கேட்டா 50 கிராம் 25 கிராம் இருந்துச்சு. நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும்ல, நம்மளுக்கு தெரியாதா எத்தனை வாட்டி எத்தனை வருஷ காலமா நான் ப்ரொவிஷன் விலை ஏறிடுச்சுப்பா. மளிகை ஜாமான்லாம் விலை ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு. நீ போன் ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு வீராவேசம் பேசின, அப்புறம் போன் ஆன் பண்ணணும் அதை பத்தி பேச பண்ற. நான் ஒன்னும் பேசல. விலைவாசி சொல்லல, அது இப்ப சொல்லிட்டேன். அப்படியே அந்தர் பெல்ட் அடிச்சுட்ட, விலைவாசி ஏறிச்சு அப்படின்ட்டு. நான் என்ன பண்றது, 50 கிராம் தான் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு மேல என்ன வாங்க முடியும்னு கேட்டேன். 50 கிராம் வாங்கியிருக்க, ரைட்டு. என்னென்ன ஐட்டம்லாம் அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் வெங்காயம் தக்காளி நார்மல் சாமான வாங்கல. நானு வெங்காயம் தக்காளி வாங்கல. வெங்காயம் தக்காளி போயிட்டு நீயா சமைக்க போற புது வீட்டுல போயிட்டு? வேற யார் சமைப்பா? நீ சமைக்க போறியா இப்ப ஃபங்க்ஷனுக்கு? இல்ல அடுத்த நாள் நம்ம ஏரியா மார்க்கெட்ல போய் நீ வாங்கி பாரு. ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஊட்டி ஆப்பிள் மாதிரி. ஊட்டியில போய் வாங்கணும்னா எப்படி வாங்குவ வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி கிடைக்கும் உனக்கு. சரி, ஓகே, புரியுதா? போய் பாப்போம். எனக்கு எல்லார்கிட்டயும் கத்தி கத்தி நேத்துல இருந்து கத்தி எனக்கு இங்க ரணமாவே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஷேவ் பண்றது கூட டைம் இல்லாம இன்னைக்கு காலையில 6:30க்கெல்லாம் எழுந்துச்சு கிளம்பி போயிட்டேன். நாளைக்கும் அப்படிதான் போகணும். இப்ப நைட்டே ஷேவ் பண்ணிடலான்னு. இன்னைக்கு என்ன கிழமை? தேர்ஸ்டே தானே. எனக்கு தாடி வந்து இந்த மாதிரி வந்ததுனாலே பாக்குறதுக்கு பரதேசி கோலமா இருக்கும். எனக்கே மூஞ்ச பாக்குறதுக்கு பிடிக்காது. அப்புறம் எப்படி மத்தவங்க பாப்பாங்க? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் 3 நாளமா ஒரு 10 நாளாவே ரொம்ப டைட்டா போயின்னு இருக்கு. இன்னும் 2 நாள் ரொம்ப 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 டைட்டா போகும். நான் இன்னைக்குதான் போய் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். தனியா போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். போன இடத்துல எல்லாம் கேக்குறாங்க, என்ன அதிசயம் சார் இல்லாம நீங்க மட்டும் வந்திருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. தெரியுமா 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 கேட்பாங்களா? அது எப்படி கேட்காம இருப்பாங்க? வெற்றிகரமா கடைசியா ஃபைனலா வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா பொருளும் இதுல வாங்கி வச்சிருக்கோம். வீட்டுக்கு தேவையான பொருள், சரியா? வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம். இது கார்லயே தான் இருக்கும். ஏற்கனவே அங்க மூட்டை பஞ்சா கிடைக்குதா, அதுக்குள்ள இதுவும் கிடைக்கும். ஓகேவா? எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள போயிட்டு நான் என்னெல்லாம் ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறவங்களுக்கு. ஓகேவா? நிறைய ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு எனக்கு தேவையான ஜுவல்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எது செட் ஆகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டேவும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கும் சேர்த்து தான் வந்து ஐடியா பண்ணி மூளையா வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்காக தான் என்னென்ன ஜுவல்ஸ் எதுக்கு வாங்கினேன் இதை ரிவீல் பண்ணிடுவா. ட்ரெஸ் மட்டும் ரிவீல் பண்ண வேணாமா? இது எதுக்கு வந்து இந்த ஜுவல்ஸ் போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இது வந்து என்னுடைய ஆரம். அந்த சாரிக்கு இது நல்லா இருந்தது, மேட்சா இருந்தது. ஆனால் யூஸ்வலா போடுறது தான், பட் இதுதான் எனக்கு மேட்ச் ஆச்சு. இந்த மாதிரி எல்லா மாதிரியும் நீ போ எல்லா மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதுதான் ஏன் வந்துட்டு புதுசு வாங்குற பேபிமா, காசு ஏன் செலவு பண்ற, வேஸ்ட் பண்ற, மோனா கல்யாணத்துக்கு வாங்கினதே போட்டுக்க வேண்டியதானே, அவர் தான் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு சொல்றாரு. நீ சொன்னிட்டு இருந்தில்ல வீடியோலயா? ஆமா, இதெல்லாம் இருக்குல்ல, நீ மோனா கல்யாணத்துக்கே போட்டுல அப்படின்னு. மோனா கல்யாணத்துக்கு வாங்கினது எல்லாமே ரெண்ட். அதெல்லாம் சொந்தமா வச்சுனுக்கிறதே நிறைய இருக்கு. எல்லாமே நெக்லஸ் தான் இருக்குது, பெரிய ஆரம் கிடையாது. சொந்தமா வச்சுனுக்கிறது ஒரு நார்மலா போடுறதுக்குப்பா, ஏதாவது அடுத்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு, புரியுதா? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இருக்காது அது. அதையுமே நான் 2-3 தடவை போட்டுட்டேன். அது எதுக்கு போட்டேன், ஒரு தடவை வந்து நம்ம மோனாக்கு இது பண்ண தெரியுமா, ஆடி மாசம் சீர் கொடுத்தாட்டு பண்ணல, அப்போ ஒன்று போட்டேனா. அதுக்கப்புறம் மோனாக்கு தாலி பிரிச்சு கோக்கும் போது ஒன்று போட்டேன். அந்த மாதிரி ஆரெல்லாம் வந்து ஒரு அக்கேஷனுக்கு நான் போட்டுட்டேன். அது வந்து இந்த சாரிக்கு இருக்கு, ஆனா அதெல்லாம் வந்து இந்த சாரிக்கு மேட்ச் ஆகாது. அதனாலதான் வந்து ஓகேவா, இந்த சாரிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இதுதான் இருந்தது. ஆனா இது நல்லா இருந்தது, யூஸ்வலா போட்டதுதான். நான் மோனா மேரேஜ்க்கே வந்து எல்லா ஈவெண்ட்டுக்கும் எல்லா கலெக்ஷனையும் நாங்க போட்டுட்டோம் 2 பேருமே. அதனால சரி ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த சாரிக்கு போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா கிராண்டா இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, விசேஷ வீட்டுக்காரங்க அப்படின்னு பார்த்தாலே தெரியற மாதிரி இருந்ததா, அதனால இதை வந்து எடுத்துட்டேன். சரி ஓகே, சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கும்போது அந்த சாரி வச்சு பார்த்தேன், கரெக்டா சாரி வர வாங்கிட்டு போயிட்டேன்னா, கரெக்டா சாரி வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே இது மேட்சா கிடைச்சது. இது
இது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்னன்னா இதை உள்ள போட்டுறேன், அப்புறமா போட்டுக்கலாமா? ஓகே, இதுக்கு வந்து பேங்கிள் வாங்கியிருக்கேன், இதோட சிமிக்கி, இதெல்லாம் நான் பேர் பண்ணும்போது பாட்டுக்கோங்க, இப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டல நான். ஓகே, அதுக்கப்புறம் இதோட வளையல், பேங்கிள். நான் என்னோட கெட் ரெடி வித் மீ எடுக்கும்போது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியா மகேஷ் ராஜால கெட் ரெடி வித் மீ எடுப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. இது பேங்கிள். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு மாட்டல் வாங்கினேன், இதுக்கு மேட்சா எனக்கு அப்படியே இந்த செட்டுக்கு டக்குன்னு அப்படியே மேட்சா கிடைச்சிச்சுப்பா. வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. உனக்கு நேரம் நல்லா இருக்குடி, சரி அதனால கிடைக்குது. நான் ஏதாவது வாங்கணும்னு போனேன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கவே இது முடியாத மாதிரி ஆகும். ஆசையாக நம்ம போய் இதை வாங்கிட்டு வரணும், அதை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நம்ம போகும்போது எனக்கு அமையாது. சரி ஓகே, இந்த கடையா, சரி போய் பார்ப்போம், இங்கேயும் கிடைக்காது, டைம் வேஸ்ட் தான் அப்படின்னு நினச்சி நான் போனேன்னு வையேன், அப்போதான் வந்து எனக்கு நல்லா அமையும். அந்த மாதிரி தான் அது. இது என்னோட மாட்டல். ஐயோ எங்க சுத்தின்னு கிடக்குதே, சாரி கைஸ், ஏதோ சுத்தின்னு கிடக்குது. நான் இதெல்லாம் அப்புறமா எடுத்து போடுறேன். இவர் நல்லா இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல, இது இப்படி போட்டது ரைட் சைடில் சூப்பராக இருக்குல்ல, ரெண்டும் பர்ஃபெக்ட் மேட்சாக அமைஞ்சது. எல்லா ஜுவல்ஸும் ஒரே கலரில் மேட்சாக அமைஞ்சது. இல்லை அப்படின்னா கலர் வித்தியாசம் தெரியும், மேட்ச் ஆகலை அப்படின்னா இது தனியாக அது தனியாக தெரியும். அது அப்படியே பர்ஃபெக்டாக எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதானே, இது ஒரு செட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு, இது வந்து அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு இது ஒரு ஆரம், இதுக்கு ஒரு கம்பல், இதுக்கு ஒரு வளையல். இந்த வளையல் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துனே இருந்தேன், டக்குன்னு அமைஞ்சிச்சு. அங்கே போய் நிறைய வளையல் பார்த்தேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலை. இந்த வளையல் இதெல்லாம் எந்த ட்ரெஸ்ஸுக்கு போடுறேன் அப்படிங்கிறத மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக என் ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஜுவல் செட் டன். இனி எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டீடான் பண்ணணும், ஐப்ரோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு மெகந்தி நானே கோன் வாங்கி ஒரு 5 மலை ஒரு குயி, அவ்வளோதான். ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டனா? நீ ரெடி ஆயிட்ட. செருப்பு நிறைய ரெடி ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நாங்களாம் ரெடி. ஆமாம், நீங்களாம் ரெடி. இது செருப்பு வாங்கலாம்னு நினச்சேன், நிறைய செருப்பு போடாமல் வச்சுன்னு இருக்கேனா, ஒரு செருப்பு யோசித்தேன், சரி அதுவே போட்டுப்போம். அதுவும் இல்லாமல் அங்கே செருப்பு நம்ம கழட்டி விட்டுட்டு வெளியிலேக்கு உள்ளேக்கும் தான் நடக்க போகிறோம். என் செருப்பை 4 பேர் மிதிப்பாங்க, அங்கே நிறைய செருப்பு வெளியில் குவிச்சு வச்சுருப்பாங்க, எல்லாரும் செருப்பை மிதிச்சுட்டு போவாங்க. அதனால நார்மல் செப்பலே போட்டுக்கலாம் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அவ்வளவுதானே. சேவ் பண்ணிட்டப்பா நீ செப்பல் வாங்காமியா? ஆமா, சரியான. எனக்கு ஃபேஷியல் பண்ணணும், அது வந்து மோனா தான் பண்ணுவான். மோனா வந்து ஃபேஷியல் ஆர்டிஸ்ட், எனக்கு எப்பவே அவங்க தான், அதனால வந்து எனக்கு பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, நானும் ரெடி ஆயிட்டேன். எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க? வீடு ரெடியா? வீடும் ரெடி ஆகும், எல்லாமே. திடீர்னு நமக்கு என்னடா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கும் போது நமக்கு திடீர்னு ஒரு வழி கிடைச்சு அது கிளியர் ஆகும்ல, அதுதான் அது. ஏன்னா நீங்க டைல்ஸ் எடுக்கும் போதே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், டைல்ஸ் எடுக்கும் போது பார்த்தப்ப நிறைய வந்துட்டு எல்லாருமே சொன்னாங்க கிளாஸ் ஃபினிஷ் எடுத்துக்கோங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு கிளீனிங் ஈஸியா இருக்கும் அப்படின்னு எனக்கு கடையிலேயே மண்டை கழுவுனாங்க. ஆனாலுமே நான் கேட்காம என்ன பண்ணேன், இந்த சில்வர் ஐகானிக் இந்த வடையே தான் வேணும், இந்த பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும்னு தூக்கின்னு வந்தேன். மேட் ஃபினிஷ் அப்பவே அழுக்குப்பட்டா தொடச்சிடணும் அப்படின்னாங்க. நான் நினைச்சேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு காப்பி கொடிச்சு டீ கொடிச்சுன்னா உடனே நம்ம தொடச்சிருவோம்ல, சரி அதனால நாங்கள் தொடச்சிருவோங்க, கரையே பண்ண மாட்டோங்க, நாங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இன்டீரியர் பண்ணது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மு கீழே கொட்டிட்டாங்க. அது ஒரு 2 மாசமா அது அப்படியே இருந்துச்சுல்ல, கொட்டின கம்மெல்லாம். அவங்க ஒரு 60-70 நாள் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 60-70 நாளுமே அப்படியே தான் இருந்தது. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரையில ஃபுல்லா அந்த கம்மு வந்து கரையா கம்மு எடுத்துட்டோம். ஆனா அந்த கம்மு விழுந்த இடத்துல இப்படி வந்து சிவப்பா வட்டமா இருக்குது. அது எப்படி எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் வந்து சொன்னாங்க டைல்ஸ் கிளீனர்லாம் ஊத்துங்க, தின்னர் ஊத்துங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல. அதனால டைல்ஸ் கிளீனர் போட்டா எஸ்எஸ்ல படக்கூடாது, இன்டீரியர் படக்கூடாது, அங்க பண்ணக்கூடாது, இங்க பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நான் ஒரே ஆப்ஷன் யோசிச்சு எனக்கு திடீர்னு இன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் நிறைய பேர் பேசினப்ப சொன்னாங்க அர்பன் கிளாப் கூப்பிடுங்க, கம்பெனி கூப்பிடுங்க, அவங்க வந்து அழகா கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னா. ஆமா இல்ல அப்படின்னு. அப்புறம் நான் அவங்க பார்த்தேன் எங்க ஏரியாவுக்கு சர்வீஸ் இருக்கான்னு பார்த்தேன், சர்வீஸும் இருந்தது. ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இது வந்து
ஓகேவா இல்லையா, கரெக்டான டிசிஷனா அப்படின்றது வந்து நீங்க சொல்லுங்க. ஏன்னா எப்பேற்பட்ட கரை பாத்ரூம்ல பிடிச்சனால அதை கிளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கும் வந்து அந்த கரையெல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு 1 by 1 அப்படி டகடகடகடன் ரெடி ஆயிட்டே இருக்கோம். நீங்களும் ரெடி ஆகி பார்த்துனே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படா இவங்க ஹோம் டூர் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஹோம் டூர் வந்து இதுக்கப்புறம் வந்து 1 by 1 வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஹோம் டூரை பார்த்துட்டு எல்லாரும் நிறைய பேர் பிளஸ் பண்ணீங்க, கங்க்ராட்ஸ் பண்ணீங்க. அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் நீட்டாக இருக்கும். ஓகே, பாய்.